ஹீரோயின் கிட்ட அந்த ஷா ஃபேமிலி சார்லி பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் தானே அப்படின்னு கேட்கும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. ஈத்தன் உள்ள வரான். எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதோ பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்காத, எனக்கு இப்போதான் எல்லாம் உண்மையும் தெரிய வந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ நாளாக உன்னோட ஸ்டெப் சிஸ்டரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? நீ எல்லாம் நான் பண்ண ஞாபகம் இருக்கா உனக்கு? என் ஸ்டெப் சிஸ்டருக்காக முதல்ல அவளுக்காக எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்த, அதெல்லாம் நான் வாங்க வேண்டியது, அவளுக்கு எல்லாமே போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை அடிச்சேன்னு சொல்லிட்டு 99 வாட்டி என்னை அதே சாட்டையில அடிக்க வச்ச. ஸோ இதெல்லாமே பண்ண அப்புறம் அவள் பேரை டாட்டு குத்திக்கிட்ட. என் காதலை எப்போ நீ பார்த்த? இப்போ நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ உடனே ஈத்தன் பார்த்துட்டு, துப்பாரு எனக்கு புரியுது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடு துப்பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க வர உடனே சார்லி ஏய் என்னடா பண்ணுற, கையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளி விடுறான். ஸோ உடனே இவனுக்கு செம காண்டாயிடுது. ஒப்பார் தம்பி, நீ நேற்று தானே கோமாலேருந்து எஞ்ச, இப்போ அவளை லவ் பண்ணுற, அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இது ஏன் கல்யாணம், நீ தான் பிரச்சனை பண்ணிருக்க, மரியாதை வெளில போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஈத்தன் என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் உனக்கு கொடுக்குறேன், அது எவ்வளோ பில்லியன்ஸ் வரும் தெரியுமா, நீ இவளை என்கிட்ட மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். உடனே உனக்கு யாருக்குடா தேவை இதெல்லாம், அவளை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கல, இங்கே இருக்கவங்க யாருமே வெளில போக மாட்டீங்க, இங்கே இருக்கிற ரிமோட் அமுக்குனா எல்லாருமே பிளாஸ்ட் ஆகி செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே செம்மையாக பயந்துடுறாங்க. எல்லாரும் ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செய்து அவர் கூட போயிடுங்க, இதுக்காக எங்களாலலாம் சாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினா சரி ஓகே, கடைசியாக உனக்கு ஒரு நான் சான்ஸ் தரேன், 1 வீக் நான் உன் வீட்டில் இருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தடுக்கிறான், அந்த பாரு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 1 வீக் தயவுசெய்து நான் ட்ரஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறா. ஸோ இவனும் அப்படியே வெளில கூப்பிட்டு போயிடுறான் ஹீரோயினை.